வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா பல வருடங்களா காவேரி அப்படிங்கிற ஒரு விமான இன்ஜினை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது அந்த இன்ஜின் டெவலப்மெண்ட்ல சில முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. காவேரி இன்ஜின் டெவலப்மெண்ட் எந்த நிலையில இருக்குது, தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட், சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல பாகிஸ்தான் இந்தியாவுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய அந்த முயற்சி தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. இப்போ பாகிஸ்தானால எதற்காக S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியல அப்படிங்கிற காரணம் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து ஃபியூச்சர்ல பாகிஸ்தான் ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவின் முக்கியமான ராணுவ நிலைகளை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுப்பதற்கு இந்தியா புதிதாக 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை படையில் இணைப்பதன் மூலம் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். காவேரி இன்ஜின் டெவலப்மெண்ட்ல இந்தியாவின் DRDO நிறுவனம் ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்ட இருக்காங்க. அதாவது இந்திய விஞ்ஞானிகள் தயாரிச்சிருக்க காவேரி இன்ஜினை உள்நாட்டிலே இந்தியா டெவலப் செஞ்சிருக்க LCA தேஜஸ் விமானங்கள்ல இணைத்து சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. காவேரி இன்ஜினை டெவலப் செய்யக்கூடிய DRDO நிறுவனத்தோட கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு இதற்கான ஒப்புதலை சமீபத்தில் வாங்கியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் பர்னர்கள் பொருத்தப்பட்ட புதிய காவேரி இன்ஜினை தேஜஸ் விமானத்துல இணைத்து சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. 1989 இருந்து இந்த காவேரி இன்ஜின் LCA தேஜஸ் விமானங்களுக்காக டெவலப் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இடையில் ஏற்பட்ட பல கால தாமதத்தால இந்த விமான இன்ஜின் தற்போதுதான் தேஜஸ் விமானங்கள்ல இணைக்கப்பட்டு சோதிக்கப்பட உள்ளது. இது காவேரி இன்ஜின் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. விமான இன்ஜின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தற்போது வரைக்கும் உலகில் உள்ள வெகு சில நாடுகள் தான் விமான இன்ஜினை வெற்றிகரமா டெவலப் செய்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, பிரான்ஸ், UK, ரஷ்யா போன்ற நாடுகள். இந்த விமான இன்ஜின் தயாரிப்புல சீனா கூட இன்னும் தன்னிறைவை அடையல. இந்த சூழ்நிலையில தான் தற்போது இந்திய விமானப்படையில புதிய தேஜஸ் MK-1A ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இணைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. முதற்கட்டமா 83 தேஜஸ் MK-1A விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. ஃபியூச்சர்ல கூடுதலா 97 விமானங்களை இணைப்பதற்கும் திட்டங்கள் இருக்கு. இந்த விமானங்கள் அனைத்திலும் அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இன்ஜின் தான் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இந்தியா காவேரி இன்ஜினை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா பழைய அமெரிக்க இன்ஜினை காவேரி இன்ஜின்களை கொண்டு ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் காத்தக் அன்மேன் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள்ல ஆஃப்டர் பர்னர்கள் இல்லாத காவேரி ட்ரை இன்ஜினை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்தில் நடத்தப்பட்ட சோதனையில காவேரி ட்ரை இன்ஜின் 49 இருந்து 50 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இது எதிர்பார்த்ததை விட அதிகமான த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்தியா உள்நாட்டிலே காவேரி இன்ஜினுக்காக ஒரு ஆஃப்டர் பர்னரை தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆஃப்டர் பர்னரை காவேரி இன்ஜினோடு இணைக்கும் பொழுது காவேரி இன்ஜினால அப்ராக்சிமேட்டா 80 கிலோ டன்னுக்கும் அதிகமான த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக தான் காவேரி இன்ஜின்களை கொண்டு
அமெரிக்க தயாரிப்பு இன்ஜின்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இப்போ தற்போது தேஜஸ் MK-1A விமானங்கள்ல அமெரிக்காவுடைய GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F-04IN-20 அப்படிங்கிற இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த இன்ஜினால 78.7 கிலோடன் த்ரஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா ஆஃப்டர் பர்னர்கள் இணைக்கப்பட்ட காவேரி 2.0 இன்ஜினால 83 இருந்து 85 கிலோடன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதன் காரணமாக தான் ஃபியூச்சர்ல தேஜஸ் விமானங்கள்ல காவேரி இன்ஜினை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் விமான டெவலப்மெண்டின் போது சிறிய அளவில் தேஜஸ் விமானங்களை தயாரித்து அந்த விமானங்கள்ல சோதனைகளை நடத்தினாங்க. அந்த விமானத்துல தான் ஆஃப்டர் பர்னர்கள் இணைக்கப்பட்ட காவேரி இன்ஜினை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. முதல்ல ஒரு அன்சர்டிஃபைடு இன்ஜினை தேஜஸ் போன்ற சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானத்துல இணைத்து பயன்படுத்துவதற்கு யோசனை செஞ்சாங்க. ஆனா கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் தரையில் வைத்து நடத்தப்பட்ட பல கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது காவேரி இன்ஜின் மேல அவங்களுக்கு கான்பிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால தான் சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானத்தை ஒரு டெஸ்ட் பெட்டா பயன்படுத்துவதற்கு முடிவெடுத்திருக்காங்க. வருகின்ற செப்டம்பர் மாதத்துல காவேரி இன்ஜின் ரஷ்யால ஒரு முக்கியமான சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இதுதான் காவேரி ட்ரை இன்ஜினோட கடைசி ஹை ஆல்டிடியூட் ட்ரையல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரஷ்யாவுடைய குரோமோவா ஃபிளைட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வச்சு இந்த சோதனை நடத்தப்பட உள்ளது. ரஷ்யாவுடைய IL-76 டிரான்ஸ்போர்ட் விமானத்துல 4 இன்ஜின்கள் இருக்கு. அந்த 4 இன்ஜின்ல ஒரு இன்ஜினை கலட்டிட்டு காவேரி இன்ஜினை ஃபிட் செய்து ஹை ஆல்டிடியூட்ல காவேரி இன்ஜினை இயக்கி இன்ஜினோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற சோதனைகளை இறுதியா நடத்த இருக்காங்க. இந்த சோதனைக்கு பிறகுதான் தேஜஸ் விமானத்துல இணைத்து காவேரி இன்ஜின் சோதிக்கப்பட உள்ளது. என்னதான் இந்தியா காவேரி இன்ஜின் டெவலப்மெண்ட்ல சில முன்னேற்றங்களை பெற்றிருந்தாலும் சில விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திச்சுதான் வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியா தயாரிச்சிருக்க காவேரி இன்ஜின் 1180 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கு. ஆனா தேஜஸ் விமானம் பயன்படுத்தும் F-404 இன்ஜின் 1036 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கு. அதனால இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இன்ஜின் கொஞ்சம் எடை அதிகமா இருக்கு. இதனால தேஜஸ் விமானங்கள்ல காவேரி இன்ஜினை பயன்படுத்தும் பொழுது விமானத்தோட வேகம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த சரி செய்வதற்கு மேதானி அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனத்துடன் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் இணைந்து பணியாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் எடை குறைவான இன்ஜின் பாகங்களை தயாரிப்பதற்கு தற்போது முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மேதானி நிறுவனம் குரூஷலான ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல்களை தயாரிப்பதுல ஒரு முன்னணி நிறுவனமா இருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் காவேரி இன்ஜினோட எடை மிகப்பெரிய அளவுல குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா மட்டும் வெற்றிகரமா காவேரி இன்ஜினை டெவலப் செய்து விமானத்துல இணைச்சிட்டாங்கன்னா விமான இன்ஜினை வெற்றிகரமா தயாரித்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிப்பாங்க. அடுத்து சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல பாகிஸ்தான் இந்தியாவின் S-400 ட்ரையம்ஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுடைய மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தான் தாக்கி அழிக்க முயற்சி செஞ்சு அந்த முயற்சி தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. ஃபியூச்சர்ல ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை சீனாவிடம் இருந்து வாங்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டார்கெட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கு 2 புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது VLSR SAM அப்படிங்கிற ஒரு ட்ரக் மவுண்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் QR SAM அப்படிங்கிற
குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களையும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக புதிதாக இணைச்சிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவுடைய மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா புதிதாக படையில் இணைக்கும் VLSR-SAM சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 360 டிகிரி கவரேஜ் கொண்டது. இதனால எந்த திசையிலிருந்து ஏரியல் த்ரெட்ஸ் வந்தாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்கி அழிக்க முடியும். VLSR-SAM மிசைல்னால 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் த்ரெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அடுத்து QRSAM அப்படிங்கிற இன்னொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் படையில் இணைக்க போறாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் த்ரெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரக்ல எடுத்து செல்லும் பொழுது அதை பாதுகாப்பதற்கு இந்த QRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஃபைட்டர் ஜெட் விமானம், ட்ரோன்ஸ், குறைவான உயரத்தில் பறக்கக்கூடிய க்ரூஸ் மிசைல் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் த்ரெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தற்போது இந்தியா பயன்படுத்தி வரும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அடங்கிய நெட்வொர்க்ல இந்த QRSAM மற்றும் VLSR-SAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இணைக்கப்பட உள்ளது. ஃபியூச்சர்ல பாகிஸ்தான் ஹைப்பர்சானிக் மிசைல்களை ஏவி இந்தியாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுப்பதுல இந்த QRSAM மற்றும் VLSR-SAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்தியாவுக்கு கை கொடுக்கும். சமீபத்தில் நடந்த மோதல்ல பாகிஸ்தான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்குவதற்கு CM-400 AKG அப்படிங்கிற ஒரு சீன தயாரிப்பு மிசைலை லான்ச் செஞ்சாங்க. ஆனா அந்த மிசைல்னால டார்கெட்டை தாக்க முடியல. இதற்கு காரணமா இந்தியன் எக்ஸ்பர்ட் சொல்வது இந்த CM-400 AKG மிசைல் ஒரு ஆன்டிஷிப் வெப்பன். அந்த மிசைல தரை இலக்குகளை தாக்குவதற்காக சில மாடிஃபிகேஷன்ஸ் செஞ்சு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது ஒரு ப்ராப்பரான சிட் ஆபரேஷனை செய்யக்கூடிய மிசைல் கிடையாது. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் விமானத்தில் இருந்து ஏவப்பட்ட CM-400 AKG மிசைல்னால S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்க முடியல. ஆனா ஃபியூச்சர்ல பாகிஸ்தான் இந்த விஷயத்துல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு சீனாவிடம் இருந்து சிட் ஆபரேஷனை செய்யக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்களை வாங்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்குவதற்கு முயற்சி செய்வாங்க. அதை தடுப்பதற்காக தான் இந்த புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்தியாவுடைய மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க்ல இணைக்கப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.